தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள நிலையில் கூட்ட அரங்கிற்குள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இருக்கை இல்லாததால் பிளாஸ்டிக் நாற்காலிகளுடன் நிர்வாகிகள் காத்திருப்பதாகவும் தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அங்கு தற்போது நாற்காலியில் இருந்து பாஸ் இருந்தும் நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் ஒரு சலசலப்பான சூழ்நிலையானது அங்கு காணப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், பாஸ் இருந்தும் நிர்வாகிகளுக்கு தற்போது அனுமதி இல்லை என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது? விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா தனியார் வளாகத்துல துவக்க இருக்கிறது. இந்த நிலையில மாவட்டத்தோறும் 15 to 20 நிர்வாகிகளுக்கு இந்த நிகழ்வுல கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மணிகண்டனுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு பொதுக்கூட்டத்திற்கு பாஸ் இருந்தும் நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் ஒரு தள்ளுமுள்ளு ஆனது ஏற்பட்டிருக்கிறது. உள்ளே தேவையான அளவுக்கு இருக்கைகள் இல்லாததால் நிர்வாகிகள் வெளியே நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இருக்கை இல்லாததால் பிளாஸ்டிக் நாற்காலிகளுடன் நிர்வாகிகள் காத்திருப்பதாகவும் அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. நாற்காலிகளில் இருந்து கீழே இறங்குகள் என நிர்வாகிகளை பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தி உள்ளதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ள நிலையில் அங்கு பொதுக்கூட்டத்திற்கு பாஸ் இருந்தும் நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு ஒரு சலசலப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது. உள்ளே தேவையான அளவுக்கு இருக்கைகள் இல்லாததால் நிர்வாகிகள் வெளியே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. இருக்கை இல்லாததால் பிளாஸ்டிக் நாற்காலிகளுடன் நிர்வாகிகள் காத்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் நடைபெற இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது அங்கு நிர்வாகிகளுக்கு பாஸ் இருந்தும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா இந்த பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து விடுவார் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது 2000 பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதனையும் மீறி அந்த 2000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அரங்கிற்குள் நுழைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்குமே தனி அரங்கு அமைக்கப்பட்டு அவர்கள் பாஸ் வைத்திருக்கிறார்களா, அந்த அடையாள அட்டை வைத்திருக்கிறார்களா என்பதை ஸ்கேன் செய்துதான் அவர்களுடைய விவரங்களோடு அவர்கள் உள்ளே அனுப்பி வந்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலாக அந்த அரங்கிற்கு இருப்பவர்களுக்கு அரங்கம் நிறைந்த ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக ஒருத்தருக்கு பாஸ் இருந்தால் அவர்கள் கூட ஒரு 4-5 பேர் வந்ததன் காரணமாக அவர்கள் அனைவரும் அந்த இருக்கையில் அமர்ந்ததன் காரணமாக இந்த தள்ளுமுள்ளு என்பது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தள்ளுமுள்ளு காரணமாக இங்கு அதனை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் காவலர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு தான் மொத்தமாகவே அவர்கள் அந்த அடையாள அட்டையை வழங்கியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அதற்கு அதிகமானோர் வந்ததால் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அளவுக்கு அதிகமான நிர்வாகிகள் வந்துள்ளதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.